ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது நான் பண்ணுற முதல் வீடியோ. இதில் ஏதாச்சும் நிறை குறைகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்போ தான் அடுத்த வீடியோ பண்ணும்போது நான் சரியான முறையில் வீடியோ பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் பார்க்க போகிறது ஒரு 5.1 ஆம்பிளிஃபையரை பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்பிளிஃபையரில் நம்ம 2 டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா 35035 10 ஆம்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா 24024 5 ஆம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 24024 5 ஆம்ஸை இந்த இடத்துல ஏசியை டிசியாக மாற்றி ரெக்டிஃபையர் பண்ணி சக்தி 5.1 ப்ரோலாஜிக் போட்டுக்கோம், சக்தி பேஸ் டபுள் போர்டும் கொடுத்துருக்கோம். இதில் வர சக்தி பேஸ் டபுள் போர்டு ஐசி ஃபால்ட் ஆகிடுச்சு, எனக்கு ஐசி கிடைக்கல. அதனால் நான் சக்தி பிராண்ட்லேயே ஒரு பேஸ் டபுள் போர்டு யூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 24024 ஏசி டேப்பிங் எடுத்துகிட்டு வந்து இந்த 2030 5 சேனல் போர்டுக்கு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வந்து ரெக்டிஃபையர் பண்ணி இங்கே ஃபில்ட்ரு பண்ணி இதுக்கு சப்ளை கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 35035 டிரான்ஸ்ஃபார்மரை இந்த இடத்துல ரெக்டிஃபையர் பண்ணி நம்ம சக்தி 4 மோனோ போர்டுக்கு கொடுத்துருக்கேன். இதில் வந்து 12 இன்ச்சு சப் வரைக்கும் லோட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வர ப்ளூடூத் போர்டு வந்து ஐப்ளேயோட ப்ளூடூத் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், ஆன் ஆஃப் சுவிட்ச் இங்கே கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், மாஸ்டர் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னாக்கா 100K தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 5 சேனலுக்கு வந்து 47K கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பீக்கர் ஜாக்கெட் இங்கே கொடுத்துருக்கேன். இங்கே ஒரு ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா சப்புக்கு ஹை சப்பு லோ சப்பு சுவிட்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். அது மேலே தூக்குனா சப்பு சாஃப்டாக இருக்கும், கீழே இருக்குன்னா ஹெவி பஞ்சிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 2 கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று சப்பு கெயினுக்கு, இன்னொன்று சப்பு ஃப்ரீக்குவன்சிக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவும் சிம்பிளாக தான் இருக்கும். இது நான் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஆம்பிளிஃபையர்னால அடிக்கடி சின்ன சின்ன அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒயரிங் கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஆம்பிளிஃபையரில் நீட்டாக ஒயரிங் பண்ணி போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதுக்கப்புறம் ஆடியோ சம்மந்தமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தொடர்ந்து போட போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.